ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியில கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற அநேக ரகசியங்களையும் பரலோக ராஜ்யத்தின் தன்மைகளையும் இந்த இடத்துல தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக கோடான கோடி சோத்திரம். இது கேட்கிற உங்கள் வாழ்க்கையில மாத்திரம் அல்ல, இதை சொல்லுகிற எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைப்பட்டு காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தரால் நாம் பயன்படுத்துகிற அல்லது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுத்துகிற பாத்திரமாய் தேவன் நம்மை வணைந்து கொண்டிருக்கிறதே மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம், மிகவும் மனமகிழ்ச்சியான ஒரு விஷயம். நமக்கு ஒன்னே ஒரு விஷயம்தான் நமக்கு தெரியணும் அதிகப்படியா, என்னன்னா தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்து அறிகிற அறிவு நமக்குள்ளே கிரியை செய்யுமானால் இந்த பூமியில நடக்கிற நிகழ்வுகள் என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்றால், கர்த்தருடைய சித்தத்தை பகுத்தறிய தெரியவில்லை என்றால், நம்முடைய மாம்சமும் நம்முடைய சுயமும் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் தான் நம்முடைய காரியங்கள் செயல்படும். ஆனா தேவனோ ராஜரீகம் பண்ணுகிறார். கடந்த நாட்கள்ல கூட, கடந்த வாரத்துல கூட இந்த காரியத்தை தேவன் அதிகமா ஏவப்பட்டு பூமியிலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் அப்படின்னா அவருடைய மகிமையும் அவருடைய கர்த்தத்துவம் பூமியிலே கிரியை செய்ய தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி தெரியுது, அப்படி எப்படி எனக்குள்ள அது வெளிப்படும், நான் எப்படி அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய ஆவியினால மாத்திரம்தான் நீங்க அறிந்து கொள்ளவே முடியும். அதனாலதான் நம்ம ஆரம்ப நாட்கள்ல இருந்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின ரகசியங்களை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய 7 ஆவிகள் பூமி எங்கும் உலாவி வருகிறதை குறித்து தியானித்தோம். அவருடைய 7 கண்கள் எப்படி பூமியிலே உலாவி வருகிறது என்று தெரிந்தோம். அவருடைய கண்கள் எப்படி நம் மீது நோக்கமாய் இருக்கிறது, நம் மீது பதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டோம். அவருடைய ஆவி எப்படி கிரியை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டோம். அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவன் எப்படி இம்மைக்குரிய மனுஷனாய் அல்லாமல் மறுமைக்குரிய மனுஷனாய் அவன் மாறி விடுகிறான் என்பதையும், மாம்சத்தை எப்படி அவன் ஜெயிக்கிறான் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவிக்குரிய விதத்துல நிதானிக்கிறான். ஏன்னா ஆவிக்குரியவனை வேறு யாராலுமே நிதானிக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள் கொடுக்கப்பட்ட ஆவி அவனுக்குள்ள தீபமாய் இருக்கிறபடினால் அவன் அந்த வெளிச்சத்திலே மாத்திரம் நடக்கிறவனாய் காணப்படுகிறானே அல்லாமல் அவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்ற எந்த காரியத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவோ தன்னை பொருத்தி கொள்ளவோ அவன் முயலாதவனாய் இருக்கிறான். அதாவது அவனால வேற எந்த காரியத்திலும் தன்னை பொருத்தி கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுகிற கூட்டத்தை நான் விசேஷத்த விதமாய் சொல்லுகிறேன். ஏன்னா அவர்கள் கர்த்தருடைய ஆவினால் மாத்திரமே வழி நடத்தப்படுகிறா இருக்கிறாங்க. உலகம் ஒரு பார்வையிலே பார்த்தால் அவர்கள் நிச்சயமாக வேறு கோணத்தில் தான் பார்ப்பார்கள். ஏன்னா அந்த கோணம் தான் ஆவிக்குரிய கோணம். உலகமும் ஆவியும், அதாவது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையான பகை, டைரக்ட் ஆப்போசிட். இது எல்லாமே எதெல்லாம் இது ஓகே சொல்லுதோ இதெல்லாம் ஆப்போசிட்டா தான் சொல்லும். அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம்னா உலகத்தில் இருக்கிற காரியத்துக்கு நம்ம பொருத்தி கொண்டு அந்த சைடு கர்த்தருடைய காரியத்துக்கும் நம்மை பொருத்தி கொண்டு நின்னோம்னா நம்ம எப்படின்னா இரு மனம் உள்ளவர்களாய், தன் வழிகளில் எல்லாம் குந்தி குந்தி நடக்கிறவர்களாய், கர்த்தருடைய வெளிச்சத்தின்படி நடவாதவர்களாய், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பங்குள்ளவர்களாய் நம்ம மாறிப்போம். தேவனுக்கு ஒன்னே ஒன்று சொல்றாரு, ஒரு எஜமானனை பகைத்து ஒரு எஜமானனுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அப்ப நம்ம இதை அநேக நேரத்துல ஊழியர்களோட தன்மையில இதை நம்ம ஒப்பிடுறோம். ஆனா இதோடைய இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவன் உலகத்துக்கும் ஆவிக்குரிய தன்மைக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவன் ஆவிக்குரியவனாய் இருந்தால் முற்றிலும் உடைய தன்னுடைய எல்லா நிலைகளிலும் ஆவியின் தன்மையை அணிந்து கொண்டவனாய், பரலோக ராஜ்யத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டவனாய் மேல மேல அது மேல வளருவானே தவிர அவன் ஒரு நாளும் மாம்சத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் மாறிவிடுவான். அல்லது இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியவனாய் இருந்தான், கண்டிப்பா அவன் ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரிய தன்மைகளுக்கும் எதிராய் நிற்கிறவனாய் இருப்பான். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் எதுவுமே செய்யலான்னா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் எதுவுமே அவங்களுக்கு நன்மை தான் நான் செஞ்சேன், ஆனால் நான் தீமையை அனுபவிக்கிறேன், நான் எவ்வளோ செஞ்சாலும் என்னை வெறுப்பாங்க. அது உங்கள் மேல் உள்ள வெறுப்பு அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் மீது உண்டாகிற வெறுப்பு. அப்போ உங்க எதிரடை நிற்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களா இருப்பாங்கன்னு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ரகசியம், இதெல்லாம் வெளிப்படுகிறதுக்கான ஒரு வழி. நிறைய நேரங்கள்ல இது மறைக்கப்படுகிறதுனால நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் என்பதை கூட நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஒரு
சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி. அதனால தான் தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருடைய காரியம் தேசத்திலே நடக்க துவங்க ஆரம்பித்து விட்டது. அப்போ இதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நீங்க என்ன சொல்றீங்க? அது உலகம் ஏன்னா நம்ம உலகத்துக்காக உலகத்தன்மைக்காக உருவாக்கப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு தான் தேவன் முடிவை உண்டு பண்ணினார், நமக்கல்ல. அப்ப நமக்கு ஒரு துவக்கத்தை ஒரு உண்டு. ஏன்னா உலகம் எப்ப முடியுதோ அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கம் உண்டாகும். நீ தேவராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுகிறாய் என்றால் உன்னுடைய துவக்கம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கும். உன்னுடைய ஆவின் துவக்கம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கும். ஆவின் தன்மை உள்ள காரியமும் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கும். நம்ம கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அவருடைய தலைமுறைகளை குறித்து நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசன தலைமுறையோட தன்மையை சில ரகசியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களே வெளிப்படுத்தினார். ஆவின் படி இது எப்படி எழும்பி காரியங்களை கிரியேட் செய்யுன்ட்டு. கடந்த நாட்களில் மட்டும் ஜெப அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படின்னா இந்த அபிஷேகம் ஜெப தலைமுறையோட தன்மையை அவர் தீர்க்கமாய் போட்டுட்டு வர காரியம் என்னன்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம பார்த்தீங்கன்னா காணுகிறதை கேள்விப்படுகிறதை நாம என்ன பண்ணோம்னா ஜெபமாய் மாற்றினோம். ஏன்னா இது இன்னைக்கு நிறைய கேலண்டர்ஸ்ல நிறைய வாக்கு தத்தங்கள்ல சொல்லப்படும் போது இதை சொல்லுவாங்க. வாக்கு தத்தங்கள் சொல்ல மாட்டேன், நிறைய சர்ச்சஸ்ல சொல்லும்போது நீங்கள் காணுகிறதையும் கேட்கிறதையும் ஜெபமாய் மாற்றுங்கள், தேவனிடத்துல கொண்டு போங்கன்னு சொல்லி. அது இது வரைக்கும் சரியா இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இனி வர காலங்கள்ல பார்க்கிறதையும் கேட்கிறதையும் நாம ஜெபமாய் மாற்றுகளாய் அல்ல, நீங்க என்ன கட்டளை கொடுக்கிறீர்களோ அது தேசத்திலே நடக்கிறதாய் மாறும். அதுதான் செயல்படுகிற ஜெப வாழ்க்கை. அதாவது இதுவரைக்கும் நாம எல்லாத்தையும் அவரிடத்துல விண்ணப்பமாய் வைத்தோம். ஆண்டவரே இதை செயல்படுத்துங்க, இதை செயல்படுத்துங்க, இதை பூமியில செயல்படுத்துங்க. அப்போ அதை செயல்படுத்துகிற அதிகாரத்தையும் அவர் பூமியில தான் கொடுக்குறார் இல்லையா? தன்னுடைய ஜனங்களுக்கு தான் கொடுக்கிறார். அவர்கள் தான் அவருடைய சந்ததியை எழும்புறாங்க. அப்ப அந்த சந்ததிக்கு அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், வெறும் ஜெபத்தை கேட்கிறவர்களா அவர் கொடுக்கல, விண்ணப்பத்தை கேட்கிறவர்களா, விண்ணப்பத்துக்காக விழுந்து ஜெபிக்கிறவர்களா அவர் கொடுக்கல. ஏன்னா விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதும் அவருடைய அபிஷேகம் தான். ஏன்னா எல்லாருமே விண்ணப்பத்தை ஏறெடுக்க முடியாது, ஜெபத்தை ஏறெடுக்க முடியாது. அதுவும் அவரிடத்துல இருந்து இறங்கி வருகிற அபிஷேகத்தின் நிறைவுல தான் அந்த அபிஷேகமும் புறப்படும். அப்போ இப்ப தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை அவர் கொடுக்கிறார் என்றால், நீ ஜெபிச்சோம், ஆண்டவரே இதெல்லாம் தேசத்துல செயல்படணும், இதெல்லாம் எங்க வாழ்க்கையில செயல்படணும், இப்படிப்பட்ட காரியங்கள் தேசம் முழுசும் இருக்க முடியும், கோபாக்கினை மூடப்பட்டிருக்கு, இருளின் காரியங்கள் இப்படி மூடப்பட்டிருக்கு, இப்படி தேசத்துல எங்கும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம் இல்லையா? அதற்கு அவர் ஒரு கிரியை நடப்பிக்கணும்னா அதை செயல்படுத்துகிற கூட்டம் எழுமணும். எது? அதே ஜெபத்துல செயல்படுத்துகிற கூட்டம். அப்ப அந்த கூட்டம் என்ன பண்ணும்னா கட்டளை கொடுக்கும். அந்த கூட்டம் ஆம் என்று, ஆண்டவரே இந்த காரியத்தை இப்படி ஆவின்படி இதை செயல்படுத்துங்க, இதை தேசத்துல கொண்டு வாங்க, அல்லது அந்த கட்டளையை பிறப்பிக்கும் போது அது பூமியிலே கிரியை செய்ய தொடங்கும். எங்க கிரியை செய்யும்? நம்முடைய தேசத்துல, நம்முடைய அரசாங்கங்களுக்குள்ள, நம்மை சுற்றி இருக்கிற காரியத்துக்குள்ள இந்த காரியங்கள் செயல்பட தொடங்கும். அப்படிதான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தார். நீங்க நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வரும்பொழுது அந்த பார்வோனுடைய காரியம் எப்படி இருந்தது? அவன் பிரதான ராஜா, அவனுடைய தன்மை. பார்வோன் அப்படின்னாலே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனை தான் வணங்கணும், அவனுடைய தன்மையில தான் வணங்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு ராஜா. 350 வருஷங்களாய் 400 வருஷங்களாய் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த அந்த சந்ததி முழுசுமே அடிமைப்பட்ட சந்ததி தான். ஆனா தேவன் அவர்களை வேறு பிரித்து ஒரே நாளில் வெளியே கொண்டு வரும்பொழுது அந்த இடத்துல ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பது நம்ம வேணாம், ஆனா தேவனுடைய வல்லமை எப்படி இருந்தது பாருங்க. அந்த இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது அந்த வல்லமை எப்படி இருந்தது என்றால், அவர் ஒரே நாளில் தன் ஜனத்தை தன் பக்கம் திருப்ப போதுமானவராக இருக்கிறார். தன் ஜனத்தை ஒரே நாளில தம் பக்கம் அவர் திருப்பி காரியங்களை செயல்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லட்ச ஜனங்கள் இருந்தாங்க. ஏன்னா வேதத்துல நீங்க குறிப்பிடும் போது அதுதான் முதல் எழுப்புதல் கூட நம்ம சொல்ல முடியும். இப்போ மோசே மட்டுமே அந்த இடத்துல நின்று, இப்போ மோசே சொன்ன சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுத்திருப்பார்களா அத்தனை பேரும்? ஏன்னா மோசேக்கு தேவன் சொல்லும் பொழுது அங்க ஜெனரேஷன்ஸ் கேப் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா அவர் 40 வருஷம் உள்ளே இல்லை, இதுலேயே இல்லை. அவர் 40 வருஷம் வெளியே போய் ஆடுகளை மேய்த்து ஒரு நார்மல் வாழ்க்கை, இது போதும் நமக்கு, இந்த வாழ்க்கை போதும், இதுக்கு மேலே வேணான்னு நினைச்ச ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் அவர் இருந்தார். ஆனா அதற்கப்புறம் தேவன் அந்த முட்செடி, அந்த எரிகிற தன்மை, நீங்க பாருங்க, முட்செடி தன்மை என்ன அடையாளம்? நீங்க பாத்தீங்கன்னா அந்த முட்செடியை கொண்டு வைப்பாங்க வேதத்துல. இந்த முட்செடியின் தன்மை எப்படிப்பட்ட காரியமா இருக்குதுன்னா, இந்த முள் கிட்ட போனாலே குத்தும். அந்த முள்ளின் தன்மை எப்படி இருக்குன்னா, முட்செடியில அக்கினி பற்றாது எப்பவுமே. அது இலை, அதோட இதெல்லாம் இருந்தாதான் அந்த தன்மை எரிய தொடங்கும்.
அப்ப தேவன் அதை தன்னை அடையாளப்படுத்தி அந்த வறண்ட இடத்திலே தன்னுடைய மகிமையும் தன்னுடைய அக்னியும் அவர் செலுத்த போகிறார் என்பதை குறித்து அவர்கள் செயல்படுத்த தொடங்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததானால் அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு தன்மை இருந்தது. அந்த மகிமை எப்படிப்பட்ட காரியமாய் மாறுச்சுன்னா, அந்த மோசே இடத்திலே அந்த கோல் கொடுக்கப்பட்ட அந்த கோல், அந்த வார்த்தை இருந்தபடியினால் அந்த வார்த்தை அத்தனை பேருக்குள்ளும் ஒரு விசுவாச விதை விதைச்சது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, சில செயல்கள் செயல்படும்போது அதுக்கான ஒரு எவிடன்ஸே இருக்காது. ஆனா அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர விதமா கிரியை செய்யும். அது எதனால உருவாகுதுன்னா, கர்த்தரால தான் அது உருவாகும். நம்ம ஒரு மனுஷன் எப்பவுமே எப்படி செயல்படுவான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ், பழக்கம் காரியத்தை வைத்து தான் அவன் செயல்படுவான். அவனுடைய காரியம் இப்படி நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணால் இந்த காரியத்தை செயல்படுத்தலாம், இப்படி தொடர்ந்து நம்ம பிரசங்கம் பண்ணால் இதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம், தொடர்ந்து பாடலை நம்ம பாடிக்கொண்டே இருந்தால் ஆராதனை செய்து கொண்டால் ஆராதனை வீரனாக மாறலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். அப்போ அவருடைய ஆவி இறங்கும்போது என்ன நடக்குன்னா, இன்ஸ்டண்ட்டாக நமக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு சேஞ்சஸ், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு வல்லமை எல்லாமே புறப்பட. அதாவது எந்தெந்த பகுதிகள் எல்லாம் நமக்குள்ளே மரித்து இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் செயல்பட முடியாதபடி அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எழும்ப முடியாதபடி தடையாய் இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் அவர் நீக்குவார். ஏன்னா நீக்குகிறவர் அவர் ஒருவர் தான். அவருடைய ஆவி வரும்போது தான் அந்த தன்மைகள் வெளிப்படும். இப்போ வெளிப்படும் போது அந்த இடத்துல ஒரு ரிசல்ட்டை நம்ம வெளிப்பட முடியும். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளேருந்து ஒரே நாளில் அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. அவர்கள் கடந்து போன பாதை, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, அதையெல்லாம் அடுத்தது. ஆனால் அந்த எகிப்து என்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள் இருந்து அவர்கள் ஒரே நாளில் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு கூட கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அநேக காரியங்கள் நம்ம எகிப்துன்னு சொல்லி ஒரு தேசத்தை காட்டுறோம், அல்லது எகிப்தின் பழக்க வழக்கங்கள்னு ஒரு காரியத்தை காட்டுறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரங்களிலோ, நம்ம சிந்தையிலையோ, நம்முடைய ஆவியிலையோ, நம்முடைய ஆத்துமாவிலோ எங்கோ ஒரு இடத்துல இந்த எகிப்தின் அடிமைத்தனம் நம்மளோட ஒட்டி கொண்டிருக்கு. ஒரு காரியத்தை செயல்பட முடியாதபடி இருக்கிறதும் அந்த அடிமைத்தனத்தின் காரியம்தான், அல்லது செயல்பட வேண்டும் என்று எத்தனித்து அதை முடியாமல் போகிறதும் அடிமைத்தனம் தான். ஒரு பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி, இந்த அடிமை அப்படின்ற ஒரு தன்மையே அந்த எகிப்தின் தன்மை தான். அப்ப தேவனுடைய காரியம் என்ன வருதா? அவர் ரட்சகனாய் மோசேயை ஏற்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லப்படும் போது, ஏசாவின் பர்வதத்துல சியோனிலிருந்து ரட்சகர்கள் இறங்குவார்கள். அப்ப அந்த ரட்சகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் இந்த அடிமைத்தன நுகங்களை முறித்து ஒரு பூர்ண விடுதலையை அவர்களுக்குள் வெளிப்படுத்துவாங்க. அவங்க சொல்லுகிறதால அல்ல. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மகிமை அவர் ஒருவருக்கு தான். ஆனா அந்த வல்லமை விளங்கத்தக்கதான அவருடைய வசனத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டங்கள் மிகுதியாய் மாறும். அந்த கூட்டங்கள் எல்லாம் அவருடைய மகிமையினாலே செயல்படுகிற கூட்டங்களாய் மாறி போகும். அப்ப அந்த இடத்துல ஒரு பூரண விடுதலை கட்டளையிடப்படுகிறதை நம்ம என்ன உணர்ந்து கொள்ள முடியும்? ஏன்னா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அடைவர்கள், இது வசனம். அப்ப குமாரனுடைய விடுதலை வெளிப்பட என்ன நடக்கும்னா, ஒரு பூரண விடுதலை கட்டளையிடப்படுகிறதை நாம அறிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த இடத்துல அடுத்த காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜெபிக்கிற காரியங்கள், இந்த ஜெபிக்கிற தலைமுறையோட காரியங்களோட தன்மை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் அவர்களுக்கு தரிசிக்க போகிறதை, இனி தேசத்திலே நடக்க போகிறதை, எப்பவுமே நம்ம நடந்ததை வச்சுதான் ஜெபம் பண்ணும். ஒரு கூட்டம் எப்பவுமே நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நடக்கிறதையும் நடந்ததை வச்சுதான் ஜெபம் பண்ணும். இனி நடக்க போகிற, அவர் விரும்புகிற காரியத்தை செயல்படுத்துகிற கூட்டமாய் ஒரு கூட்டம் மாறும். அதை கட்டளையிடும் பொழுதோ, அதன் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுதோ அது பூமியில நடக்கும். அது அவருடைய ஜனங்களுக்கு. அதே போல அவருடைய சத்தத்தை கேட்காத ஜனங்களுக்கு, அவர் சொல்லியும் அவர் தன் காதை அடைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்ன நேரிடும் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும். ஏன்னா இதுல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவருக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கிறதோ, எப்பொழுதுமே அவர் அன்பான தேவனும் இல்லை, எப்பொழுதுமே அவர் கண்டிப்பான தேவனும் இல்லை. ரெண்டு விஷயமும் மாறி மாறி தான் நடக்குது. அப்போ இந்த தன்மைக்குள்ளே கடந்து வரும்பொழுது கடைசி நாட்களில் எல்லா வாசல்களும் திறக்கிற ஒரு நிலையில வரும். நீங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, அவருடைய ஜனங்கள் போகிற மீட்பின் பாதையும் திறக்கும். அந்த மீட்பின் பாதை வழியாக அவர்கள் புறப்படுகிறதும்
நடக்கும், ஒரு சைடு சத்ருவின் சகல வாசல்களும் திறக்கும். பாதாளத்தின் வாசல்கள், வானத்திலே அடைக்கப்பட்டிருந்த அவனுடைய வாசல்கள், அது சமுத்திரத்தின் வழியாக இது எல்லாமே திறக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இதெல்லாம் திறக்கலையா? இதுக்கு முன்னாடி இது மறைவாக செயல்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு என்ன இல்லை அப்படின்னா அதிகாரம் இல்லை வெளிப்படுகிறதற்கு. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அவர் தான். சர்வ லோகத்துக்கு ஆளுகிறவர், ஆண்டவராய் இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை இல்லாம, அவருடைய வார்த்தை இல்லாம ஒன்றுமே கிரியேட் செய்யாது. அவர் அதிகாரம் கொடுத்தாதான், மிருகத்துக்கே அவர் அதிகாரம் கொடுத்தாதான். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பூர்ணமாய் பூமியில வெளிப்படும் போது, ஏன்னா அவருடைய தன்மை எப்படி இருக்குன்னா, அவர் எப்போ வெளிப்படுறாரோ அதே மீன் டைம்ல சத்ருவும் தன்னை வெளிப்படுத்த தொடங்கும். ஏன்னா அவனுக்கும் அந்த காலம் கொடுக்கப்படும். அப்போ நீங்க சத்ருவின் சகல தந்திரங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்கள் மீட்பின் பாதையில நடக்க வேண்டும் என்றால், நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நான் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், ஜெபிக்கணும். இல்லை, ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தரை குறித்த அறிவை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். கர்த்தருடைய ஆவினால் மூடப்படுறது ரொம்ப அவசியம். உன்னதமானுடைய மறைவில மறைக்கப்படுறது ரொம்ப அவசியம். இதையெல்லாம் நீங்க செஞ்சாதான் நீங்க அவருடைய மறைவிலிருந்து பார்க்கும்போது தான் எது சத்ருவின் கிரியை, எது உங்களை ஆளுது, எது உங்களை மேற்கொள்ளுது என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சத்ரு காரியம் வெளிப்படுறது நீங்க நினைக்கிற மாதிரி ஆவியா உங்களை பயமுறுத்தி வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற சூழ இருக்கிற மனுஷர்களுடைய தன்மையிலும் அவன் வெளிப்படுவான். அப்ப இதுவரைக்கும் அவன் வெளிப்படலையே, இதுவரைக்கும் அப்படிலாம் இல்லையே, இதுவரைக்கும் அப்படி இல்லை, இனிமேல், அதான் நான் சொல்றேன், இனிமேல் அந்த காரியம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் அந்த காரியத்தையும் அவர் ஓப்பன் பண்றாருன்றதையும் அவர் காட்டிக்கொண்டே வருகிறார். அவருடைய பரலோக ராஜ்யத்தின் ஒவ்வொரு தன்மைகளும் அவர் வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தின் தன்மைகளும் ஓப்பன் ஆகுது. தேவாலயத்தின் தன்மை, உடன்படிக்கை பெட்டியோட காரியம், பரம எருசலேம், பரம நகரம், பரம எருசலேமுடைய தன்மை பூமியில் எப்படி கிரியை செய்ய போகிறது, அதற்கான வாசல், அதற்கான நாமம், இது எல்லாமே அவர் இந்த ஒரு வாரமாக இந்த காரியத்துக்குள்ள அவர் நடத்தி கொண்டே வருகிறார். அப்ப என்னன்னா, அவர் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதோடைய காரியத்துக்குள் அவர் என்ட்ரி ஆட்டார். அவருடைய காரியத்துக்குள்ள அவர் வெளிப்பட்டு விட்டார். அப்போ நமக்கு ஒண்ணு தெரியணும், ராஜா வருகிறார். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவருடைய வருகை 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 என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, அவர் வருகை ரகசிய வருகை. ரகசிய வருகைன்னு என்னன்னா, அவர் ரகசியமாய் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவார்னா, நமக்குள்ளே நம்மை அவர் பூர்ணப்படுத்துவார், நம்மளை பரிபூர்ணப்படுத்துவார். அப்புறம் தான் அவரோடு கூட இணைப்பார். ஏன்னா அவர் நிறைவானது வரும்போது நம்முடைய குறைவுகள், நம்முடைய மாம்ச தன்மைகளாம் நம்ம அகற்றப்பட்டு நாம் நிறைவான அவருடைய ஆவியோடு ஒன்றிணைக்கப்பட்டு அவரோடு நம்ம இணைக்கப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் பூமியிலே காணப்படுவோம். அப்ப அவர் தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு ஒரு முறை மட்டும் மறுமுனை மட்டும் தன்னுடையவர்களை அவர் கூட்டி சேர்ப்பார். மறுரூபமாக்கப்படுவது ஒரு நிமிடத்திலே நடக்கும். ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அது அடையாளம் என்னன்னா, ஒரு நொடி பொழுதிலே நாம் நம்முடைய ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்தின் ஆளுகை கூட கடந்து போகும். இது இன்னைக்கு எப்படி காட்டப்படுகிறது என்றெல்லாம், அவர் வந்தோன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம அவர்கிட்ட போயிடுவோம். அப்படித்தான் இதுவரைக்கும் காட்டப்பட்டு கொண்டு வருகிறார். ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது, அதை தேவன் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் பூமியை மறுபடியும் ஆளுகிற ஒரு தன்மைக்குள்ள வருகிறார். நீங்கள் ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும். நம்ம அநேக நேரங்களில் நம்ம எப்படி பார்க்கிறவர்களாய் மாறி போகிறோம். அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்ச்சி மாறி போகுது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் உலகத்தில் எப்படிப்பட்ட காரியம்னா, அந்தி கிறிஸ்துவின் வருகை, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, சத்துரு மிருகத்தின் ஆட்சி, அவனுடைய காரியம் வருகிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு ஜனங்கள் நம்முடைய மனதுகளை போட்டு பயமுறுத்தியும் குழப்பியும் கொண்டிருக்கிற காலத்துக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க வேதத்துல பாருங்க, அநேக இடங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி, கள்ள போதகர்கள் எழும்பி கள்ளத்தின் காரியத்தை வெளிப்படுத்துகிற காரியம் இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, தேவன்களோடு கூட இடைப்படுகிறார் என்றால் அவர் ஆவியா இருக்கிற தேவன். இந்த கடைசி நாட்களிலே எது தேவையோ பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற தேவனா இருக்கிறார். பிரயோஜனமற்றவைகளை குறித்து அவர் எப்பொழுதுமே அவர் போதிக்கிற தேவன் அல்ல. உங்களுக்கு எது பிரயோஜனம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அந்த நித்திய ஜீவனின் தன்மைக்குள்ளே அவர் எப்பொழுது அந்த வாசலை திறக்கிறாரோ, நித்தியத்தின் வாசல் திறக்கப்படுகிறதோ, அதன் வழியாய் தன்னுடைய ஜனத்தை சேர்ப்பதுதான் அவருடைய நோக்கமா இருக்கும். அப்போ இந்த நாட்களிலே நாம் எதை அறிந்திருக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நடக்கிற அநேக காரியங்கள், கேள்விப்படுகிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள், தேவன் சொல்லியவை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனா உணர்வு என்பது வெளிப்படாமலே இருக்கிறது. அநேகருடைய இருதயங்கள் அதுக்கு பழகிவிட்டது. ஆனா தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களிலே இந்த உணர்வின் தன்மை வெளிப்படுவது ரொம்ப அவசியம். மனுஷகுமாரன் வரும் காலத்திலே விசுவாசத்தை காண்பாரோ. எப்படிப்பட்ட விசுவாசம்? மனுஷகுமாரன் வருவார், அவர் நம்மை சுத்திகரித்து அவரோடு கூட இணைத்து கொள்ளுவார் என்ற விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து போகிறோம் நம்ம. இன்னொன்று, தேவன் நமக்கு சொல்லிய வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்பது மட்டும்தான். நிலை எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்முடைய சுயத்திலே நம்ம எந்த காரியத்திலையும் முடிவெடுக்க முடியாது. நிலை நிற்கலாம் முடியவே முடியாது இந்த காலத்தில். ஆனால் நம் ஆவிக்குள்ளாய் அவருக்குள்ளாய் நடத்தப்படும் போது மாத்திரம்தான் ஆவியானவர் நம்மை அந்த பாதைக்குள்ளே நடத்தி போவார். ஏன்னா ஆல்பாவும் மேகாவும் மாணவர் அவர், ஆதியும் அந்தமும் மாணவர், முந்தினவரும் பிந்தினவரும் மாணவர். அப்படி இருக்கும்போது அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். உலக தோற்றம் முன்னே உருவான அவர் சகலவற்றையும் அறிந்து ஆராய்ந்து இருக்கிற தேவன். அப்ப அப்படி இருக்கும்போது அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். இதனுடைய துவக்கம் என்ன, இது எங்கு முடிய போகிறது, இது தன்மை என்ன என்று சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன். அப்ப சகலவற்றையும் அறிந்தவரால் தான் எல்லாவற்றையும் நடத்த முடியும். ஒருவேளை நம்ம சில நேரங்கள்ல நம்முடைய சுயமாய் சில விஷயங்களை செய்வோமானால் அது குருட்டுத்தனமான காரியங்களை தான் நமக்கு வெளிப்படுத்தும். அதனால இனி ஜெபிக்கிற தலைமுறை, அந்த ஜெபிக்கிற தலைமுறை எப்படின்னா, அவருடைய விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபை ஆவியும் அவர்கள் மேல் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சகரியால. கடந்த நாளே நான் பார்த்தோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட தன்மையில வெளிப்படுவாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் விண்ணப்பிக்கிறவர்களா இருப்பாங்க இந்த பூமியில. அவர்களுக்கு தான் எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்படும்னா, கட்டணும் அப்படின்னு அவங்க கட்டளை கொடுத்தார்கள்னா ஜெபத்திலேயே அவர்களை சுற்றி இருக்கிற அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த பரத்தின் சேனை அதை செய்து முடிக்கும். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இது சாதாரண ஒரு அனுபவம் கிடையாது. அவர்கள் அப்படி பலம் பெற்றவர்களாய் மாறி போவாங்க. கர்த்தருடைய உன்னதத்தின் பலன் அவர்கள் மீது நிழலிடும். அப்போ ஒரே நாள் அந்த நாள் எப்படின்னா, அவர் செய்து முடிக்கிறது மிகவும் பயங்கரமான ஒரு காரியமா இருக்கிறது. எல்லாரும் வேதத்தின் தீர்க்கதரிசன வசனங்களையோ நிறைவேறுதலையோ அறிந்திருப்பார்கள்னு கேட்டா இல்லை. ஏன்னா அவருடைய பாதையிலே நடந்து அடுத்தது என்ன, அடுத்த காரியம் என்ன என்று அவர் சத்தத்தை கேட்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்றாருன்னா, இது நிறைவேறுதல் ஆயிடுச்சு, இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் ஆயிடுச்சுன்னு வெளிப்படுத்துறாரு. அதே பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் அநேகராக இருப்பாங்க. ஆனால் அது வசனத்தோடு ஒப்பிட செய்யும்போது, அது அந்த வார்த்தையோடு இடைப்படும் பொழுது, அந்த வார்த்தை அந்த வசனம் அதற்கு கனெக்ட் ஆகுதா, அந்த காரியம் சரியா இருக்குதான்னு நம்ம ஆராயாம அந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்தவே முடியாது. ஏன்னா கடந்த நாட்களில் அவர் செயல்படுத்துகிற காரியங்கள் பயங்கர உன்னதமான காரியங்களாக இருக்கிறது. ஏன்னா அந்த அனுபவங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் சொல்லின அத்தனை காரியங்களும் பூமியிலே நிறைவேறி கொண்டே வருகிறது. உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற ராஜரீக திட்டத்தை செயல்படுத்துகிறதற்கு நாம் ஒரு அணியிலே தேவ ராஜ்யத்தின் தன்மையை, ஜீவதேவ சேனையின் அணியில நம்ம நிற்கும் போதுதான், நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நிற்கும் பொழுதுதான் சேனைகளின் கர்த்தர் நமக்கு முன்னே போவார், ராஜா முன்னே போவார், கர்த்தர் நம் பிறகாலே நம்மை காக்கிறவர்களாய் இருப்பார். அப்ப நமக்கு அவர் வழியை உண்டு பண்ணி சொல்லுவார், இதுதான் வழி, இதில் நட, நீங்க இதை பண்ணு, அதை பண்ணு. ஏன்னா இதை செயல்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, எதிரடையான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எழுமி நிற்பான். அவனுடைய காரியங்களும் பயங்கரமான காரியங்களா இருக்கும். அவனுடைய சேனை, அவனுடைய காரியம் பொதுவாக எதை அட்டாக் பண்ணுன்னா, சிந்தை அட்டாக் பண்ணும், மனதை அட்டாக் பண்ணும். அதனால தான் அந்த மனது தான் சிந்தை. அதனால தான் அது கிறிஸ்துவின்
சிந்தையால் மூடப்படணும். ஏன்னா அவர்தான் மரணத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவர். அவர்தான் கிறிஸ்து இயேசு. அதனால் அந்த காரியம் வெளிப்படும் பொழுது நம்மால ஜெயிக்க முடியாது. நாம் அவருக்குள் மறைந்திருந்தோமானால் அந்த ஆவி வரும்பொழுது, அவருடைய கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது நாம் சேனைகளாய் எழும்பி கிரியை செய்ய போதுமானவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு செபிக்கிற தலைமுறை வேண்டும். இதுவரை பார்த்ததை, கேட்டதை, கண்டதை நாம் செபித்தோம். இனி தரிசிக்க போகிற, அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை பிரதிபலிக்கிற, அவர் வாஞ்சியை நிறைவேற்றுகிற, கட்டளை கொடுக்கிற அதிகாரம் உள்ள ஜெபம் உங்க வாயிலிருந்து புறப்படும். அப்படிப்பட்ட ஜெபம் தேசத்தை அசைக்கும், வீடுகளை அசைக்கும், ஒவ்வொருவருடைய ஆத்துமாவை அசைக்கும், ஒவ்வொருவருடைய உள்ளந்தரியங்களை அசைக்கும். தேசத்திலே பெரிய மாற்றம், தேசத்திலே பெரிய வல்லமை புறப்படும். அதிலே யார் புடமிடப்பட்டவர்கள், யார் அநீதி செய்கிறவர்கள், யார் கள்ளர், யார் இருளில் இருக்கிறவன் என்பதை அடையாளப்படுத்தும் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருந்து உங்களை வகுத்து, இதுதான் வழி, இதிலே நட என்று சொல்லுகிற சத்தத்தை ஆணித்தரமாய் வைராகியம் உள்ளதாய் வெளிப்படுத்தும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை பூமியில செய்வாராக. நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உடைய சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே மட்டும் எங்களை நடத்தி பாதுகாத்து நம்முடைய உன்னதமான கிரிகளை கூடான கொடி சோத்திரம். கர்த்தாவே, நீர் இடைப்படுகிற, நீர் செயல்படுகிற உடைய உன்னதமான காரியங்களுக்காய் சோத்திரம். நீர் அப்படிப்பட்ட ஒரு செபிக்கிற, மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறக்கும் நடுவாக தூபம் காட்டுகிறவர்களாய் நீர் உம்முடைய ஜனங்களை ஏற்படுத்துங்க. உம்முடைய ஜீவன் பெறவும், உம்முடைய உயிர்ப்பிப்பின் தன்மை வெளிப்படவும், உம்முடைய கோபாக்கினை நாளிலே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய அறை வீட்டுக்குள் மறைந்து கொண்டவர்களாய், உன்னதமானவருடைய சட்டைக்குள்ளே மறைக்கப்பட்டவர்களாய் இருக்க நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒருவர் கூட விட்டு போகாதபடி தேவன் உம்முடைய காரியத்தை பூமியிலே நடப்பீங்க. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.